Hello friends, welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான கீரை வெரைட்டி. அதுவும் புளிச்சங்கீரை கடைசல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து குழம்பு வைக்க அலுப்பா இருந்துச்சுனா ஒரு நாள் வந்து இந்த கீரை செஞ்சீங்கன்னா 2 நாளைக்கு வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ கீரையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 டம்ளரோட தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நம்ம அதை வேக வைக்கணும். மூடிலாம் வைக்க தேவையில்லை, ஏன்னா அது ரொம்ப பொங்கி மேலே வரனால உங்களுக்கு ஓப்பன்லேயே இருந்தாவே நல்லா வெந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆயிரும். அதுவே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நம்ம எவ்வளோ கீரை போட்டோமோ அதெல்லாம் சுருங்கி இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டுக்கு ஆயிரும். ஸோ இடையில லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்குங்க. தண்ணி ஊற்றுறது கம்மியாக ஊற்றுங்க, ஏன்னா வந்து நிறைய தண்ணி ஊற்றினா கீரை ஆல்ரெடி வந்து ரொம்ப அப்புறம் உங்களுக்கு தண்ணி அதுவுமா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், தண்ணியை வற்றி கொஞ்சம் தான் இருக்குது. கீரை குக் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த கீரையோட தண்ணியை வடிச்சிட்டு வெறும் கீரையை மட்டும்தான் அரைக்கணும். அரைச்சிட்டு இதனால் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்ற போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடுகு, காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டுருங்க. இதிலே வந்து நீங்கள் வந்து அந்த கீரையிலே ஒரு காஞ்ச மிளகாயை முன்னாடியே கிள்ளி போட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் காரம் கிடைக்கும். ஸோ நான் குழந்த பையன் வச்சுருக்கனால ரொம்ப காரம் வேண்டாம், இந்த தாளிப்பு காரமே போதுங்கிறனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தாளிப்பு அதில் எடுத்து சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு வைக்கிற வேலையும் ஒரு நாளைக்கு மிச்சம். ஸோ இது வந்து ஒரு தயிர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதோடு சேர்த்து சாப்பிட்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சது. மெயினாக வந்து இப்போ ஏதாவது பழைய சாம்பார்லாம் இருந்துச்சுன்னா அதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ரெசிபி வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.